கூடுவார்கள். 5 லட்சம் பேர் கூடுவார். நேற்று கேட்கிறான்டா ஒருத்தன் பத்திரிகையாளர் கேட்கிறான், தலைவரை கர்நாடக பிரச்சனை, அங்கேயும் தலைவன் காலை வச்சு 5 லட்சம் பேர் கூடுவாரு. பிரஸ் மீட் கொடுத்த ஒரு அமைச்சர் ஈகோ தள்ளி நில்லு, ஐயா வராரு அம்மா வராரு தள்ளி போன சொல்லுவாடா. எங்க அமைச்சர் என்ன வான உட்காரு, தம்பி வா தங்கச்சி வா உட்காரு, என்ன வேணும் உனக்கு, யார்ட்டையும் மாத்திக்கிட்டு இருக்கார். மனத்துக்கண் மாசிலன் ஆதலால் அனைத்தரன் ஆகுல நீராப்பிரடா. இன்னொரு 2ஆம் கட்ட தலைவர் இருக்கார், கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் என்ற ஆனந்த் அமைச்சர். பாருங்கடா போய் நான் பண்ணைபுரத்தில் போய் ஒரு ஆண்டி மாதிரி போனவனா, அந்த பண்ணையூர்ல ஒரு ஆண்டி மாதிரி போனவன்டா, ஆண்டி மாதிரி போனவன உட்கார்ந்து வா என்னடா வந்த அவனுக்கு. அதிமுக இருந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு வந்த தலைமைய தொண்டு வாசிப்பாளர் பாத்திமா பாபுவர் நினைவுபடுத்தவா, உங்க அப்பனுடைய வரலாறு நினைவுபடுத்தவா. 89 பட்ஜெட் கூட்டத்தொடர் என் தலைமகன் அறிவித்த கூட்டங்களில் அறிவித்த திட்டங்கள் அத்தனையும் முத்துக்களாக உங்களை நேரடியாக சென்றடை வண்ணம் பட்ஜெட் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அது வரும் நாளை காலையில் இந்த தொகுதியினுடைய பகுதியினுடைய நிதியமைச்சர் அன்பண்ணன் மரியவில்சன் இந்த பட்ஜெட் உரையை வாசிப்பார். தமிழக மக்களுக்கு பாலாக தேனாக கரும்பு சாராக அவர்களுடைய உணவூட்டும் தேனாக போய் சேரும். 40 இடங்களில் பாண்டிச்சேரி தமிழ்நாடு 39 இடங்களிலும் 40 இடங்களில் வெல்லும். அதே மாதிரி உள்ளாட்சி தேர்தலில் யாரை கை நீட்டினாலும் அவர்தான் இந்த மாநகராட்சியினுடைய மேயர். உள்ளாட்சி பிரதிநிதிகள் அத்தனை பேருக்கு வாய்ப்பு இருக்கிறது. இங்க இருக்கின்றவர்கள் நாளைக்கு மேடைக்கு வரும் வாய்ப்பு உங்களை தேடி வரும். உழையுங்கள் உழையுங்கள் உழையுங்கள். இந்த கூட்டத்தை அடியோடு பேரடி மண்ணோடு அறுத்தெறிய வேண்டும். இதுவே இந்த சூளுரையாக இருக்க வேண்டும். ஆகவே வாய் நழுவி வாய் தவறி தவறான வார்த்தைகளை பேசினால் எனக்கும் திருக்குறளாலே பதில் சொல்ல தெரியும். உன் வீட்டிலும் உன் தங்கை கனிமொழி இருக்கிறார், உன் அத்தை கனிமொழி இருக்கிறார். இன்னைக்கு அன்னைக்கு ஒருத்தி அடிச்சு விட்டா, ஒருத்தன் பேக் மேனேஜர் இப்படி கையை வச்சுக்கிட்டு இருக்கான், பட்டுலட்டி அடிச்சுட்டா. இதான் அரசியல். உங்க அப்பன் தாத்தா வத்து அரசியல். எங்கள்கிட்ட சொல்லி இருக்கிறா, ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அடக்கம் அமரர் நோய்க்கும், அடங்காமை ஆறில் நோய்த்துடனே என் தலைவர் சொல்லிட்டே இருக்கார். போலீஸ் பின்னால வருதுக்காரு. இங்க எவரும் தப்பு பண்ண முடியாது. மேடையில ஒழுங்கா பேசு, கண்டிப்பா பேசு. நீ பேசின பேச்சுக்கு ஜெயில் உனக்கு உறுதி ஆயிட்டு. நாளைக்கு சட்டமன்றம் அமைதியா நடக்கும். நாங்கெல்லாம் சட்டமன்றத்துக்கு போவோம். நிறைவான நாள் இந்த நாள். நம் தலைமகனை தவறாக பேசிய எதிர்கட்சியினுடைய தலைவர், நான் உன்னை மரியாதையா சொல்றேன், மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர், முன்னாள் துணை முதல்வர், அப்படி வச்சுக்கோ, முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர். நீ ஆடிய ஆட்டங்கள்லாம் எங்கிட்ட இருக்கு, சீட்டி இருக்கு, போட்டு விடுவோம் சட்டமன்றத்தில், அத்தனை இருக்கு நண்பா. அதனால முன்னாள் அமைச்சரே, நீ உன்னுடைய வாயை திருத்து. இல்லை என்றால் இங்க சிறு பிள்ளைகள் பேச ஆள் இல்லைன்னு நினைக்காத, நிறைய பேசுவோம். சப்ஜெக்ட் இன்னைக்கு தாய்மார்கள்லாம் இருக்காங்க. அதனால அடக்கத்தோடு என்னுடைய கண்டன உரையை உன்னை நான் வன்மையாக கண்டிப்பதோடு, நீ திருநெல்வேலி மாநகரில் நுழையும் பொழுது இங்கே இருக்கின்ற இளைஞர்கள் உன்னை குறைந்தபட்சம் 10,000 பேர் உன்னை திருநெல்வேலியில் நெருங்கி விடாமல் உன்னை தடுத்து நிறுத்தி அதற்கான விடையை தேடுவார்கள். ஆகவே உன்னை வன்மையாக கண்டித்து என்னுடைய கண்டன உரையை முடித்து நிறைவு செய்கிறேன். வாக்களித்த மக்களுக்கும் இந்த தேர்தலில் உங்களுக்கான பாடத்தை ஏற்கனவே நீங்கள் செய்த அத்துழியங்களையும் ஊழல்களையும் மக்கள் மனதில் வைத்துக் கொண்டுதான் உங்களை அடிச்சு உடைச்சி ஓரமாக உங்க அப்பனை கூட இந்த நிமிஷம் வரைக்கும்